இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நாம் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்கச் செய்தார், பார்வோனையும் படைகளையும் மதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரி ஊழியங்களுக்காக உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மிஷனரி ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும். குஜராத்தில் இருக்கிறதான மிஷனரி ஊழியர்களை ஆண்டவரே நீர் வல்லமையாய் பயன்படுத்தும். அவர்களை பாதுகாத்து கொள்ளும். அவருடைய எல்லா தேவையிலையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் முதல் முறையாக வந்திருக்கிற யாராவது இருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். முதல் முறையாக வந்தவர்கள். சரி, அப்படி வந்திருந்தால் ஆராதனை முடிந்த பிற்பாடு அவளை அழைத்து வந்து ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வரைக்கும். சீக்கிரம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, நீர் என்னோடு பேசும், எனக்கு தேவையான வார்த்தைகளை தந்து என்னை பலப்படுத்தும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க, நல்லா ஜெபிங்க. ஹல்லேலூயா, praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
பின்னால் நெருக்கடியாக இருக்கிறவங்க முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்தோணி முன்னுக்கு வாங்க. லிகின் முன்னுக்கு வாங்க. ரைட். இந்த அந்தோணி இல்லை, நீங்கள் அங்கே இருங்க. இங்கே இருக்க கங்கா அந்தோணி. இன்னும் அந்த இளைஞர்கள் யார் இருந்தால் முன்னுக்கு வந்துங்க. நல்லா இந்த பையன் தம்பிங்க வாங்க, முன்னுக்கு வாங்க. நீ தான் அவன் முன்னுக்கு வாங்க. அவன் அதுக்கு பின்னால் இருக்கும். சரி, முதல்ல முன்னுக்கு வந்துடணும். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணும். கர்த்தாவே, இந்த வேத பகுதி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், எங்களோடு பேசும், அடியானை மறைத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவரை பின்பற்றி வந்த சீசர்கள் அவருடைய உபதேசத்தை சரியானபடி விளங்கி கொள்ளவில்லை. பல சந்தர்ப்பத்திலே அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள், சோதித்தார்கள், குற்றம் சாட்டினார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சரியான பதிலை சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த ஒரே நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், வேத வசனத்தின்படி வாழ வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் என்றென்னைக்கு அவரோடு வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கு. கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒருவனாயிலும் கெட்டு போது தேவ சித்தம் இல்லை. நரகத்துக்கு போறதை அவர் விரும்பல. இங்க வந்திருக்கிற நீங்களும் அப்படித்தான். ஒருவரும் நரகத்துக்கு போறத தேவன் விரும்பவில்லை. அப்படியானா என்ன செய்யணும்? எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படவும், 1 தீமோத்தேயு 2:4 எல்லாரும் சத்தியத்தை அறியவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போற வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அதே போல நரகத்துக்கு போற, பாதாளத்துக்கு போற வாசலும் திறந்து தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்வோம். நீ எப்பொழுதும் வசனத்தை கேட்கும்போது ஆண்டவர் துதித்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு சத்தியம் விளங்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படாத மக்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்களே, பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்களே என்று சொன்னா அவர்கள் வாக்குவாதம் பண்றாங்க. நாங்க என்ன அடிமைகளா? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு பிறந்த நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம் சொன்னார்களே ஒழிய அவர்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படலை. பாவம் செய்கிற எந்த மனிதனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் ஏதாவது பாவத்துக்கு, பாவ இன்பங்களுக்கு, பாவ ஆசை இச்சைகளுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருந்தால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு விரும்புறவங்கெல்லாம் கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், வருகையில் போகணும்னா வசனத்தின்படி வாழ வேண்டும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா? ஞானஸ்தானம் பெற்றவர்கள் வேத வசனத்தின்படி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்களாம் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம்.
அதேசம் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றவங்க, அதுக்கு இடையில் யாராவது இருந்தால் தெரியாது. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க முடியும். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மறந்து போயிடக்கூடாது, எப்போது நம்ம போகிறது மாதிரி போயிடக்கூடாது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவி பெற வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால பாவம் மன்னிப்பு. இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இங்கே வாசித்த வேத பகுதியிலே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய வசனத்தை கேட்கும் போது நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான்காவதாக விடுதலை எப்பொழுது வருகிறதுனா, விடுதலை பெற்ற ஒவ்வொருவரும் மற்றவர்களை விடுதலையாக்கணும், விடுதலை நற்செய்தியை அறிவிக்கணும். அப்பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஐந்தாவதாக நீங்கள் ஜெபம் பண்ணும் போது விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆறாவதாக யார் யார் கர்த்தர் மேல், தேவனுடைய வசனத்தின் மேல், தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார். இடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே முதலாவதாக இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குகிறார். அவர் பாவம் இல்லாத பரிசுத்தமான ஒரு தேவன். இந்த உலகத்தில் எத்தனை மக்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். சில இமயமலைக்கு போறாங்க, இந்த மலைகளில் போய் அதிகமாக சிலர் தொழுக வைக்கிறாங்க. மலையில் என்ன இருக்கு? விக்கிரகங்கள் தான் இருக்கு. சாத்தான் முதலாவது எந்த ஒரு மலை இருந்தாலும் அதுல என்ன செய்யறான்? ஒரு விக்கிரகத்தை வைத்து, ஒரு விக்கிரகம் இல்லை, நிறைய விக்கிரகம், அங்க ஒரு கோயிலை கட்டிடுவோம். ஆகவே இந்த ஜனங்கள் எல்லாம், நம்ம தேசத்தில் உள்ள ஜனங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கும் இந்த மலைகளை முக்கியப்படுத்துறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான். என்ன செய்தாங்க? அங்க இருந்த மலைகள், ஒலிய மலை, எர்மோன் மலை, இப்படிப்பட்ட மலைகளை, ஓரே பர்வதம், சீனாய் மலை, இந்த மலைகளை முக்கியப்படுத்தினார்கள். அதனால தான் யுத்தத்துக்கு போகும்போது அவர்களுக்கு ஜெயம் கிடைத்த உடனே மற்ற பிரஜாதிகள் சொன்னாங்க, இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? மலைகளில் உள்ள தேவன், மலை தேவன், மலை கடவுள். அதனால தான் அவர்கள் வெற்றி பெற்றுக்கிட்டே வராங்க. அதனால இனி சமபூமி பள்ளத்தாக்கில் போய் யுத்தம் பண்ணுவோம், அங்கே வரட்டு, அங்கே நமக்கு ஜெயம் கிடைக்கும். அங்கே போய் யுத்தம் பண்ணால் அங்கேயும் இவர்களுக்கு தான் வெற்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குறிப்பிட்ட ஒரு இடத்துல வாசம் பண்ணக்கூடிய தேவன் அல்ல இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியாது, ஒரு சிலை வைக்க முடியாது, ஒரு படம் வைக்க முடியாது, ஒரு சிலுவை வைத்து அவருக்கு ஆராதனை செய்ய முடியாது. அவர் ஆவியாயிருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே உலக வரலாற்றிலே பாவமே இல்லாத பரிசுத்தமான ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் இவ்வளவு பிரயாசப்பட காரணம் என்ன? எவ்வளவு கஷ்டங்கள், எதிர்ப்புகள், தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும், சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல தீமையான காரியங்களை செய்தாலும், அதன் மத்தியிலும் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். அது காரணம் என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமான பாவமே இல்லாத ஒரு தெய்வத்தை உலகத்தில் பார்க்க முடியாது. இதுதான் முதல் விசேஷம். அவர்களே இருக்கிற வித்தியாசமான அனுபவம் என்ன? பாவமே இல்லாத பரிசுத்தமான தேவன். வேற எத்தனை கோடி தெய்வங்கள் இருக்கு, பாவம் இல்லாத ஒரு தெய்வத்தை சொல்ல முடியுமா யாராவது?
கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு ஆராதனை செய்வது நம்ம கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக். ஒரு மனுஷன் எந்த பாவத்தை செய்கிறானோ அந்த பாவம் அவனை அடிமையாக்குறது. மனுஷன் விளையாட்டாக சில பாவத்தை செய்கிறான், நண்பர்களுக்காக செய்வான், மற்றவளை பார்த்து செய்வான். ஆனால் அதே பாவம் அவனை அடிமையாக்கி விடுகிறது. சில துண்டு பீடிக்கு அடிமையா இருக்காங்க. புகை குடிப்பது, சிகரெட்டு, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவள் உண்டு. ஆனா விசுவாசிகள் அல்லேலூயா எந்த ஒரு பாவத்துக்கும், பாவ இன்பத்துக்கும், ஆசைகள் இச்சைகளுக்கும் அடிமைப்படவே முடியாது. யாராவது இப்படிப்பட்ட சின்ன சின்ன பாவமா இருந்தாலும், சிந்தனையில வரக்கூடிய பாவமா இருந்தாலும் அதுக்கு அடிமைப்பட்டு இருந்தா நீங்கள் விசுவாசிகள் அல்ல. அதை நீங்கள் முதலாவது நன்றாக அறிந்திருக்கணும். சில ஆலயத்துக்கு வருவாங்க, சில கிறிஸ்தவர்களை பார்த்தா அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்ணீர் விடுவாங்க, பாவ அறிக்கை செய்வாங்க. பிறகு திங்கட்கிழமையிலிருந்து தொடர்கதை ஆரம்பிச்சிருவாங்க. எந்த பாவத்தை செய்கிறார்களோ அந்த பாவத்தை தொடர்ந்து செய்வாங்க. சினிமா, குடிப்பழக்கம், சூதாட்டம், இன்னும் எத்தனையோ பாவ இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். அதனால தான் விசுவாசிகளையும் அப்படி நினைக்கிறாங்க. விசுவாசிகள் மற்ற கிறிஸ்தவர்களை விட நம்முடைய ஜீவியம், அனுபவம், பேச்சு, வார்த்தை, பழக்கம் எல்லாமே வித்தியாசமா இருக்கணும். ஒரு வித்தியாசத்தை காட்டணும். விசுவாசிகளை பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை விட, மற்ற கிறிஸ்தவர்களை விட உங்களிலே ஒரு வித்தியாசத்தை காட்டணும். நீங்க ஜீவியத்தில் காட்டணும். பேச்சு, வார்த்தை, பழக்கம் எல்லாவற்றிலும் நீங்கள் இயேசுவை போல் இந்த உலகத்தில் வாழணும். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. ஏன் இவ்வளவு ரொம்ப முக்கியப்படுத்துகிறோம்? இந்த சத்தியங்களை ஏன் முக்கியப்படுத்துகிறோம்னா, நாம் மற்ற ஜனங்களை போல அவர்களுக்கு ஒத்தபடி நாமும் மனிதனுடைய பார்வையில் நீதிமான்களாக காணப்படுவோமானா, மற்ற ஜனங்கள் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை கவனிக்கிறார்கள். அப்பொழுது இடறி போவாங்க. எல்லா கிறிஸ்தவனும் இப்படிதான் இருக்கான், எல்லா விசுவாசியும் இப்படிதான் இருக்கான் என்று நம்மை குறித்து அவர்கள் குற்றப்படுத்தக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அப்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்கிறது? என்ன செய்யுது? அந்த காலத்தில் ஆடு, மாடு, இந்த புறாக்கள் இதெல்லாம் பலியிட்டாங்க, இன்னும் பலியிடுறாங்க. பலியினாலே ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாது. இனி ஆசாரங்கள், வழிபாடுகள் இது ஒரு மனிதனை ரட்சிக்காது. சட்டங்கள், திட்டங்கள் எல்லாம் ஒரு மனிதனை மாற்றாது, அவனை ரட்சிக்காது. சட்டங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம் இருந்து 10 கற்பனைகள் நியாய பிரமாணம். 10 கட்டணம் மட்டுமல்ல, தொடர்ந்து எத்தனையோ பிரமாணங்கள். தேவன் மனிதனுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். அந்த ஒரு கட்டளையும் உடனே மீறிட்டான் ஆதாம் ஏவாள். அதனால பிறகு 10 கட்டளை, இன்னும் ஏராளமான பிரமாணங்களை கொடுத்தார். ஆனா ஒன்றையும் சரியா கை கொள்ள முடியல. உலகத்துல வந்து எல்லா கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொண்டு நடந்த ஒருவர் உண்டு. யாரு? யாரு? நீங்களா? இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லா நீதியும் நிறைவேற்றி, அல்லேலூயா, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினார். இப்போ நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அதை விட மேலான பிரமாணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்று பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் சொல்லுது. விபச்சாரம் செய்யாதிருப்பாய். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கொடுத்த பிரமாணம் என்ன? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவன் அவளோடு உபச்சாரம் செய்தாச்சு. இதுதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும்.
அவர்களுக்கு தான் இல்லை, இவர்களுக்கு அப்படிதான். இச்சையோடு பார்த்துட்டாலே போதும், பாவம் செய்தாச்சு. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. பார்வையில பரிசுத்தம், உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. கொலை செய்தாதான் பாவம் பழைய ஏற்பாட்டில். ஆனா கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண். ஒருத்தன் கண்ணை பிடிக்கிட்டான்னா இவன் கண்ணையும் பிடிக்கணும். அடித்தையில கால் ஒடிஞ்சு போச்சுன்னா இவன் காலையும் ஒடிச்சிடணும். இதுதான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு எழுதப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன், கோபப்பட்டாலே போதும் கொலை செய்த மாதிரி. புதிய ஏற்பாட்டில் அப்படி நியாயம் இல்லாம யார் மேலாவது கோபப்பட்டீங்கன்னா, எரிச்சல் உண்டான, அது கொலை செய்து. அப்படிப்பட்ட மேலான பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து உலகத்திலே கொண்டு வந்தார். அவன் நியாய தீர்ப்புக்கு எதுவா இருப்பான். மற்றவள் மேல காரணம் இல்லாம கோபப்படாத விசுவாசி, எரிச்சல் அடையாத விசுவாசி, குறை சொல்லாத, குற்றப்படுத்தாத. மற்றவளை நீ குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யாரு? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லை, அந்த ஊழியர் இப்படி சொல்லாத. மற்றவரிடத்துல ஒரு குறையை காணும் போது அந்த குறை நம்மிடத்துல இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கணும். விபச்சாரத்துல கையுங்களவுமா பிடிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வந்தார்கள். இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசையின் பிரமாணம் சொல்லுது. நீர் என்ன சொல்லுகிறீர்? எல்லார் கையிலையும் கையில என்ன இருக்கு? எல்லாரும் கையில கல்லை எடுத்துக்கிடுங்க. இப்போ அவர் சொன்ன உடனே நீங்க என்ன செய்யணும்? அவன் மேல நடுங்கி போய் நிற்கிறான். அப்போ இயேசு என்ன செய்தாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லறிய கடவன். யோசித்துக்கிட்டா நம்ம எரியலாமா? நம்மகிட்ட என்ன பாவம் இருக்கு? எழுதிட்டார் கீழே. ஒவ்வொருத்தன் செய்த பாவங்களை பேரை எழுதி கீழே எழுதுறாரு. ஒருத்தன் எட்டி பார்த்தான். இன்றைக்கு உங்களெல்லாம் அப்படி எழுத முடியாது. என்னென்ன செய்திகள் எழுதி காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா நீங்க நிப்பீங்களா? யாராவது? ஆண்டவனுடைய பாவங்களை எல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை மன்னித்தார். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும் போது ஒரு பாவமும் செய்யாத ஒரு புதிய மனுஷனாக அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை துதி. ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு மறுபடியும் பழைய பாவம் உன்னை தொடரக்கூடாது. ஞானஸ்நானம் எடுக்கும் போது அது வேண்டாம் இது வேண்டாம் நீ வெறுத்து விட்டுக்கிட்டு பிறகு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நல்ல பிட்டிங்கோட வந்து நிற்பார்கள். அடையாளம் தெரிய மாட்டேங்குது எனக்கு, யார் ஞானஸ்நானம் பெற்றா யார் பெறல. நான் திருப்பியும் கேட்பேன் சிலருக்கு, நீ ஞானஸ்நானம் பெற்றீங்களா, ரட்சிக்கப்பட்டீங்களா இருக்காம தலையாட்டம். சோத்திரம். பிரைஸலா. ஞானஸ்நானம் பெற்றேன்னு சொன்னா போதாது, பரிசுத்தாவை பெற்றேன்னு சொன்னா போதாது, உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும். அல்லேலூயா. நீங்க போகும்போது மற்றவர்கள் சொல்லணும், தேவனுடைய பிள்ளை, விசுவாசி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், உங்களை பற்றி அப்படி சாட்சி சொல்ல வேண்டும். நீங்களே சொல்லிட்டா போதாது, மற்றவங்க உங்களை பற்றி சொல்லணும். புருஷன் மனைவியை பற்றி சொல்லணும். என் மனைவி ஞானஸ்நானம் பெற்றவர் நல்லா மாறிட்டாயா, சண்டை போட மாட்டேங்கிறா, இப்போ அடியே கிடையாது. எவ்வளவு பொறுமை, எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு மாற்றம் இருக்கு. இப்படி யார் சொல்லணும்? உங்க புருஷமாரு இங்க வந்திருக்க சகோதரிகள், ரட்சிக்கப்பட்டவங்க சொல்றவங்க, உங்க புருஷர்கள் அப்படி சாட்சி சொல்லுவார்களா? அல்லேலூயா. நான் கை வைத்து சொல்லல, சோத்திரம்.
மனைவிமார் அப்படி சாட்சி சொல்லணும். உங்க பொறுமையை பற்றி, உங்களுடைய நடக்கை பற்றி, உங்களுடைய தாழ்மை பற்றி, உங்களுடைய அன்பை குறித்து சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. இவர்கள்ட்ட சத்தியத்தை சொன்னா நாங்க என்ன அடிமைகளா? ஆபிரகாமுடைய குமாரர்கள். அல்லேலூயா. மனிதன் எந்த ஒரு பாவத்துக்கு, பாவ இன்பத்துக்கு, ஆசைக்கு, இச்சைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறானோ அவன் இன்னும் ரட்சிக்கப்படல. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நான் முதல்ல சிகரெட்டு குடிக்கும் போது என் நண்பன் ஒருவன் இப்படி ஊதி விட்டுட்டான். வேண்டாம்ப்பா, ஒரு லேசா ஒரு தம் அடிக்க பாருடா, ஒரு தடவை ட்ரை பண்ணு, இன்னும் கொண்டு அப்படி வாயில் லேசாக கஷ்டமா இருந்து. முதல்ல ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கண்டா, பிறகு வர வர ரொம்ப அது சுவையா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு பிறகு அப்படியே குடிச்சு குடிச்சு எப்பவும் குடிக்கணும். சிகரெட்டை போச்சு தள்ளிக்கிட்டே இருப்பேன். மதுபானத்தை குடிக்கிறதுக்கு ஒரு நண்பன் வளர்க்கணும். நீ என்ன மனுஷன்ப்பா, ஒன்றுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகவே லேசா ஒரு ட்ரிங்க் என்ன செய், இப்படி அடிச்சு பாருப்பா, கொஞ்சம் ரொம்ப கசப்பா இருக்கு. அதில் சரி இன்னும் மீண்டும் ட்ரை பண்ணப்பா. ஒரு நாள் கசப்பு, ரெண்டாவது நாள் கசப்பு, மூணாவது நாள் பரவாயில்லாம இருக்க, இதுலேயும் ஒரு டேஸ்ட் இருக்குடா. அப்படியே பாட்டிலோட குடிக்க ஆரம்பி. அல்லேலூயா. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஆரம்பத்தில் அது விளையாட்டத்தான் பழக்கம். சினிமா அப்படிதான், ஒவ்வொரு பாவத்தையும் அப்படிதான். ஆனா அந்த பாவம் நம்மை அடிமையாக்கி விடுகிறது. எந்த ஒரு பாவத்தை அவன் விளையாட்டாக செய்தாலும், சும்மா பரவாயில்ல நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணுவோன்னு செய்தான், அது அவனை அடிமையாகிடும். எத்தனை பேர் அதனால விட முடியாம ஞானஸ்நானம் பெற்றீங்களா, பெற போறீங்களா, இன்னும் ஒரு சின்ன காரியம் இருக்கு ஐயா, அதை மட்டும் விட்டுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுப்பேன், உண்மை விட்டுக்கிட்டு ஒப்பு கொடுத்துருவேன் அப்படி சொல்றாங்க. அது முடியாது. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. உங்களுக்கு எந்த காரியத்தை விட முடியாம இருக்குதா? விசுவாசியா இருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்த ஆவியும் பெற்றிருக்கலாம், பைபிளை நல்லா படிச்சிருக்கலாம், பல வருட விசுவாசியா இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு ரகசிய பாவம். விசுவாசிகள் வெளிப்படையா பாவம் செய்ய மாட்டாங்க, ரகசியமா பாவம், சிந்தனையில பாவம். சிந்தனையில அப்படி போராட்டங்கள் வருதா? உங்களால மேற்கொள்ள முடியலையா? உங்களால அதை வெறுக்க முடியவில்லையா? உங்களால விட முடியலையா? போராடிக்கிட்டு கிடக்கிறீங்களா? ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் வசனத்தை கேட்கணும், வரணும், திருப்பி திருப்பி வரணும், காலை கூட்டத்துக்கு வரணும், மாலை கூட்டத்துக்கு வரணும், பைபிள் ஸ்டடி, இப்படி எல்லா கூட்டத்துக்கும் வரணும். அதுக்கு மேல் கொண்டு நீங்களும் பைபிளை படிக்கணும் தினந்தோறும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் முற்றிலும் விடுதலையாகுது. முற்றிலும் நீங்கள் ஆண்டவருக்கென்று பரிசுத்தம் உள்ளவர்களாக வேறுபட்ட ஜீவியம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஜெபம் பண்ண வேண்டும். அநேக காரியங்கள்ல விசுவாசி எல்லா அனுபவம் இருந்தாலும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெபம் பண்ணாட்டாலே பிசாசு மறுபடியும் வந்து என்ன செய்வான், உங்களை சோதிப்பான். எப்படி இருக்காப்பா? அந்த ஒரு வீட்டை விட்டு காலி பண்ணி போகும்போது அது வீட்டை திருப்பி வந்து பார்த்தா காலியா இருக்குது. காலியாகி டெக்கரேஷன் பண்ணி நல்ல, நீங்க ரட்சிக்கப்படும் போது உங்களுக்குள்ள இருந்த பிசாசு வெளியே போயிடும். ஆனா உங்க இருதயம் வெறுமையாக இருந்தா பிறகு அந்த பிசாசு சுத்திக்கிட்டு அங்க இங்கேயும் இளைப்பாறுதல் கிடைக்கல,
நம்ம முதல்ல இருந்தோம் அந்த வீடு நல்லா இருந்த பரவாயில்லையே, நம்ம சொல்கிறபடி அந்த ஆள் கேட்டார, இன்னும் மறுபடியும் வந்துடுவோம். திருப்பி வரும்போது 8 பேராக வந்தாங்க. ஒரு பிசாசு வெளியே போயிட்டு திருப்பி அதே ஆளுக்குள்ள வரும்பொழுது எத்தனை பேர்? சிலர் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கிட்டாங்கன்னா, சபையை விட்டு பின்வாங்கிட்டாங்கன்னா, அவர்கள் முதல்ல இருந்ததை விட ரொம்ப மோசமாக போயிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன் எத்தனை பேர். நீங்கள் பார்க்குறதுன்னு யோசித்து பாருங்க. நம்ம சபையை விட்டு பின்வாங்கி போனவங்க முதல்ல இருந்ததை விட ரொம்ப மோசமாக இருப்பாங்க. இல்லைங்கதா? யார் யார் பின்வாங்கி போனா யோசித்து பாருங்க. அவள் எப்படி இருக்காங்கன்னு யோசித்து பாருங்க. கொலை செய்யக்கும் அஞ்ச மாட்டாங்க. அவ்வளவு தூரம் பிசாசு அவளை கடினப்படுத்தி வைத்திருக்கிறான். அது காரணம் என்னன்னா, முதல்ல ஒரு பிசாசு பின்வாங்கி போகும்போது 8 இல்லை, அங்க பைபிள சொல்லிக்கலாம் 1000 6000க்கு அதிகமான பிசாசு ஒரே மனுஷனுக்குள்ள வந்தது. விசுவாசிகள் எவ்வளவு கவனமா இருக்கணும். பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் வீழ்த்தும்படியாக, தேவனை விட்டு பிரிக்கும்படியாக, இந்த உலகத்துக்குள்ள கொண்டு போறதுக்காக பிரயாசப்படுவான். எந்த காரியத்தில் நீங்கள் விடுதலை பெற்றீர்கள் அதே சோதனை மறுபடியும் வரும். அந்த காரியத்திலே சோதிப்பான். பழைய நண்பர்கள் மறுபடியும் வருவார்கள். தேவனுடைய பிள்ளையே, நீ கவனமாயிரு. அதுக்காகத்தான் வசனம், சத்தியம், இதை நல்லா படிக்கணும். முழங்கால படிக்கணும். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். இவ்வளவு காரியத்தை செய்யும் போதுதான் கம்ப்ளீட்டா விடுதலை, முற்றிலும் ஜெயம், வெற்றி. அல்லேலூயா. இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக போதித்திருக்கிறார். ஆகவே ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, ஒரு சிறிய முதல்ல சிந்தனையில தான் வரும். மறுபடியும் அந்த பக்கம் போய் பார்த்தா என்ன, பழைய ரூட்டில் மறுபடியும் திருப்பி விட்டுருவான். சரி, நேரம் போல சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருமே, மறுபடியும் அதே பாதையில் போகாத, பழைய இடத்துல போய் நிற்காத, பழைய நண்பர்களோடு தொடர்பு வைக்காத, பேச்சு சம்பாஷணை வைக்காத, விட்டுவிடு. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கரங்களை வீட்டு கத்திர துதிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் எங்க இருக்குது? கையில இருந்தா மட்டும் போதாது. எங்க வரணும் தம்பி ராஜா? எங்க வரணும்? வாயை திறக்க முடியல, பத்தியலா? வாயை திறக்க முடியல. நல்லா ஸ்டடி அவங்க. இந்த கையில வச்சுக்க பைபிள் இங்க வரணும். அதுக்காக கடிச்சு தின்னுறாத. தியானம் பண்ணணும். எப்பவும் வீட்டில இருந்து தியானம் பண்ணு பார்த்து உங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துடுவாங்க. நீ இப்படி ஒரு மாதிரி முழிச்சிட்டீன்னா இவன் போன புறம் ஒரு மாற்றம் இல்லை அப்படி சொல்லிடுவாங்க. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன் என்று ஞானஸ்தானம் பெற்ற பிறகு வீட்டுக்கு போன உடனே மற்றவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக அவங்கள பார்ப்பாங்க. ஏதாவது மாற்றம் இருக்கா? பேச்சில், வார்த்தையில், பழக்கத்தில், பார்வையில் சின்ன ஏதாவது மாற்றம் இருக்கா என்று பார்ப்பாங்க. அப்படி மாற்றம் இருந்தா ஹல்லேலூயா, வீட்டில் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துருவாங்க. சில பெற்றோர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் அப்படியே தான் இருப்பாங்க. பல வருஷம் ஆச்சு, மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க என்று பிள்ளைகள் கவனிச்சு பார்ப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு மாதிரி, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை இருந்தா பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டு குடும்பமா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. மனைவி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. புருஷனை கூட்ட நீ போம்மா, நான் பின்னால வாரேன், வரமாட்டாரு. இவர் என்னன்னா மனைவி ரட்சிக்கப்பட்டங்கள, ஞானதானம் பெற்றங்கள, இவன் எப்படி இருக்கா மறுபடியும் அவரே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு மனைவிய. அப்போ மாற்றம் இல்லை, வார்த்தையில் மாற்றம் இல்லை, ஏற்று பேசுறது, மறுபடியும் சண்டை போடுறது, கோவப்படுறது,
எரிச்சல் இப்படி இருந்துட்டா சரி சரி இது இவ்வளவுதான், ஆகவே நம்ம இருக்கிறபடி இருக்கிறது பரவாயில்ல, அவர் முடிவெடுத்துருவார். ஆகவே உங்க குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, புருஷனை, மனைவிய ஏன் ஆதாயப்படுத்த முடியல? உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க. உங்கள் நண்பர்களை ஏன் ஆதாயம் பண்ண முடியல? ஏன் சபைக்கு வரல? உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை காட்டணும். அல்லேலூயா. ஆகவே ஒரு சிறிய பாவம் வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்திவிடும். முற்றிலும் ஜெயங்கொள்ளு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள். இரண்டாவது, அவருடைய வசனம் உங்களை விடுதலையாக்குறது. மூன்றாவது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. முற்றிலும் விடுதலை கிடைக்கிற வரைக்கும், ஜெயம் உண்டாகிறது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பிரயாசப்படணும். அல்லேலூயா. பழைய அனுபவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள். இந்த வசனம் எங்க இருக்கணும்? இப்போ நீங்க கேட்கிற வசனம் உங்க இருதயத்தில் என்ன செய்யணும்? இருதயத்தில் என்ன செய்யணும்? பதித்து வைக்கணும், பதித்து வைக்கணும். விளங்குதா? பதித்த பிறகு எடுக்க முடியாது, தேப்பல பதிஞ்ச மாதிரி. அந்த வசனத்துக்கு வல்லமை இருக்கு. அது உன் வாழ்க்கையை மாற்றும், உன் சிந்தனைகளை மாற்றும், உன்னுடைய எண்ணங்கள், திட்டங்கள், ஆசைகள் எல்லாத்தையும் மாற்றி ஒரு புதிய மனிதனாக மாற்றி உலகத்துக்கு, நீ இருக்கிற இடத்துல உள்ள ஜனங்களுக்கு, நீ வேலை செய்கிற இடத்துல உள்ள ஜனங்களுக்கு உன்னை வித்தியாசமாக அப்போதான் உன்னை பார்த்து ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நீ சுவிசேஷம் சொல்லாண்டா, பார்த்துட்டா போதும், பார்வையிலேயே வித்தியாசம் தெரியுது. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு பார்வை, இயேசு பார்க்கிறது மாதிரி பார்க்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி பார்த்தால் உங்களை பார்க்கிறவர்கள் உங்களோடு நண்பர்களாக ஐக்கியமாகி எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துடுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எனக்கு தெரியாது, பரிசுத்தாய் பெறல. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு ஓலை செட்டில் இருந்து நான் என்னுடைய நண்பனும் ஜெபம் பண்ணுறோம், ஜெபந்தான் பண்ணோம். அப்போ இந்த ஆவிக்குரிய சபையை ஒன்றும் தெரியாது, ஞானஸ்தானம் இருக்குல்ல, பரிசுத்தாய் பெறல. ஜெபம் பண்ண போது அந்த ஜெபத்தை பார்க்குறான் என் நண்பன், இந்து நண்பன். சூதாடுறதுக்கு அந்த இடத்தை பயன்படுத்துவோம். எல்லாரும் வேலையை முடிச்சுக்கிட்டு எங்கே வந்துடணும்? அந்த ஓலை செட்டுக்கு வந்துடணும். அந்த வீட்டில் ஆள் கிடையாது, ஒரு வயதான தாய், அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. நண்பர்கள் இருந்து அங்கே சூதாடுவோம். அப்போ சூதாடுறதுக்கு வந்தவன் நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு கிடக்கோம். அவனும் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எங்களை ரட்சியும். இந்த பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டா இதை பார்த்துக்கிட்டே நிற்கான். யாரு? இந்த நண்பன், சூதாடுவதற்கு வந்தவன். சூதாடிக்கிட்டு பிறகு மதுவானம் குடிக்க போவோம், அதுக்கு ரெடியாக பணம் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கான். வந்து பார்த்தா இங்கே பாவத்தை அறிக்கை இயேசுவே இயேசுவேன்னு சத்தம் போடுறோம். இதை பார்த்துட்டோம்ல, அவனும் முழங்கால் போட்டு ஆண்டவரே நான் பாவி என்ன. அவனுக்கு சுவிசேஷம் சொல்லல, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அது வரைக்கும் நெத்தியில் பட்டை அடிச்சுட்டு வந்தவன், ஊதி எப்போதும் போடாமல் வெளியே வர மாட்டான், சாமி கும்பிடாமல் வெளியே வர மாட்டான். எங்கே போனாலும் சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் ஒரு பாவத்தை செய்வான். சாமி கும்பிட்டுக்கிட்டு பட்டை அடிக்காமல் சூதாட வரமாட்டான், மதுவானம் குடிக்க மாட்டான், விளையாட வரமாட்டான், சின்ன பார்க்க எல்லாம் அந்த அடையாளம் இருக்கும். ஆனால் அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. ஜெபம் இவன் இப்படி எப்படி இருந்தவன் இப்படி இப்படி ஒரு நாளில் எப்படி மாறினான் பார்த்துக்கிட்டு, சரி நல்லா விசாரிச்சுக்கிட்டு இல்லை, பார்த்த உடனே அவனுக்குள்ள பாவ உணர்வு வந்தது. அவன் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அவன் ஊழியக்காரனாக இருக்கான்.
அல்லேலூயா. இப்படி நிறைய சாட்சி சொல்ல முடியும். உங்க ஜீவியத்தை பார்த்து, நீங்கள் பேசுகிறத பார்த்து, உங்கள் சாட்சியை கேட்டு, உங்களுடைய நடக்கே பார்த்து மற்றவங்க ரட்சிக்கப்படணும். ஏன் சபைக்கு ஆள் வரல? ஏன் ஆத்மா ஆதாயம் பண்ண முடியல? விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நீங்க இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல சாட்சிய ஜீவித்த போதும் தானா வருவாங்க. தானா நம்ம சபைக்கு வர்றவங்க சிலர் தானா தான் வர்றாங்க, சொன்னா வர மாட்டாங்கிறாங்க. ஏன்னா இவங்களை பார்ப்பாங்க, சொல்றாள் எப்படின்னு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், சுவாபங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் ஆராய்ஞ்சு பாருங்க உங்களை. ஆண்டவரே, இன்னும் ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ண முடியல, இத்தனை வருஷமா ட்ரை பண்றேன், என் புருஷனை கொண்டு வர முடியல, அவர் அப்படியே தான் இருக்காரு, நானும் இப்படியே தான் இருக்கேன், என்னத்துல என்ன குறை இருக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப ஆண்டவர் பேசுவாரு, மகளே உனக்குள்ள பொறாமை இருக்கு. அது வசனத்துல இருந்து பேசுவார். உனக்குள்ள கொஞ்சம் பெருமை இருக்கு, நீ யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறா, ஆண்டவரே சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேங்க, அதுதான் பெருமை. மற்றவர்கள்ட்ட நீ பேசும்போது உன்னை குறித்து இல்லாத வேலை இல்லாதவெல்லாம் சொல்றா, பொய் சொல்லிடுறா, கூட்டி சொல்லிடுறா, குறைச்சிடா, மாத்திரா, இதெல்லாம் பாவம். இன்னும் நீங்க ஜெபம் பண்ணி கேட்டா கர்த்தர் சொல்லுவாரு, மகனே உனக்குள்ள பண ஆசை ரொம்ப இருக்கு. என்ன இருக்கு? இவன் கர்த்தராக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு.